தோழர் மதிவதனியை அர்ஜுன் சம்பத் அடிக்க வந்துட்டாருன்னு ஒரு நியூஸ் பார்த்தேன். அந்த வீடியோல அவர் அடிக்க வரப்ப ஓபிசி SC STக்கு எனக்கு ரெப்ரஸன்டேஷன் இல்லைன்னு தான் அவங்க பேசிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அந்த உண்மை வெளியே தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லி ஒரு டென்ஷன் ஆயிருப்பாருன்னு நினைச்சேன். அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தா அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதை பத்தி நம்ம ரொம்ப நாள் பேசிட்டு இருக்கிறோம். ஆன பரம்பரைகள்லாம் அதை சீரியஸ் எடுத்த மாதிரி தெரியல. அந்த உண்மை தெரிஞ்சிருமோன்னு சொல்லி அவர் பதட்டப்படுறதுக்கான அவசியம் இல்லை. நான் இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கப்பதான் கூட்டத்தில் ஒருத்தர் செருப்பு எடுத்து காட்டினார். உடனே தோழர் செருப்பை வச்சு அரசியல் பண்றதான் பிஜேபியோட மாடல்னு சொன்னாங்க. ஆனா அதை கேட்ட ஒரு கோவம் வரதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஏன்னா ராமாயணத்திலே பரதர் ராமரோட செருப்பு வச்சு ஆட்சி செஞ்சாரு. இப்போ வேற என்ன பிரச்சனையா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரே குழப்பமா இருக்கேன்னு சொல்லிட்டு ட்விட்டர் போய் பார்ப்போம், அங்கதான் அரசியல் எல்லாம் அப்டேட்டடா இருக்குன்னு சொல்லிட்டு போய் இந்து மக்கள் கட்சியோட அபிஷியல் ஹேண்டல்லாம் பார்த்தேன். அங்க பார்த்தா பொதுவெளியில் பிற சமூகத்தை கொச்சைப்படுத்தி பேசிய மதிவதனியை கண்டித்த இந்துக்களின் முதல்வர் அப்படின்னு இருந்துச்சு. இந்துக்களோட முதல்வரா இருப்பாரு அப்படின்னு எனக்கு புரியல. ஏன்னா இவர் சப்போர்ட் பண்ற இந்துக்கள் வேற, மதிவதனி தோழர் சப்போர்ட் பண்ணி பேசுற இந்துக்கள் வேற. சரி, அது இருக்கணும். எனக்கு என்ன புரியலன்னா, என்ன நீங்க குரல் கொடுக்க வேண்டிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க. இந்தியாவோட ஆட்சி அதிகாரமே அவங்க கையில தான் இருக்குது. அப்படி அந்த அளவுக்கு நீங்க அவங்களை கொச்சப்படுத்துற மாதிரி இருந்தா அவங்களே நேரடியாக வந்து சண்டை போட்டுமே. இந்த அரசியல் உங்களுக்கு புரியலன்னு கேட்க மாட்டேன். புரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் புது வீடுலாம் வாங்க முடியாதுல்ல. அப்புறம் இந்த February 14 வந்துச்சுன்னா கலாச்சாரத்தை காப்பாத்துறன்னு கிளம்புற கும்பல் தான் நீங்க. அந்த கலாச்சாரத்துல கருத்தியெல்லாம் பெண்கள் ஏதாவது பேசினா மிரட்டலாம், உருக்கலாம் ஏதாவது இருக்கா என்ன? ஏன்னா நாங்க கத்துக்கிட்ட அரசியல்ல கருத்தியெல்லாம் எதிர்கொள்ள தான் சொல்லி கொடுத்துருக்காங்க.